தமிழ் உறவுகளே, கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி காலமெல்லாம் காத்து நிற்கும் ஒப்பற்ற காவல் தெய்வமான கொல்லிமலையின் பிரசித்தி பெற்ற மாசி பெரியண்ண சுவாமி கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஓமந்தூர் என்னும் பகுதியில் இந்த கோவில் இருக்கு. பொதுவாக கொல்லிமலை என்றாலே பல மர்மங்கள் நிறைந்த மலை என்பது நம் அனைவரும் அறிந்த உண்மையாகும். இம்மலையில் ஏராளமான சித்தர்கள் இன்றளவும் வாழ்ந்து வருகின்றனர். இந்த கோவில்ல நடக்கிற பூஜைகளும் பரிகாரங்களும் வேண்டுதல்களும் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இந்த கோவில்ல திருநீர் கொடுப்பதில்லை, தீபமும் ஏற்றுவது இல்லை, தீப ஆராதனையும் பக்தர்களுக்கு காட்டுவது இல்லை. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல, பார்க்கறதுக்கு இதை விட ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வாங்க பார்க்கலாம். கொல்லிமலையிலேயே மிக பெரிய குன்று தான் மாசி குன்று. அந்த மாசி குன்றின் மீதுதான் மாசி பெரியண்ண கோவில் இருக்கு. கோவிலுக்கு செல்லும் பாதை பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். பாதை முழுவதுமே முட்புதர்களும் பாறை கற்களும் நிறைந்து செங்குத்தான மலையாக தான் இருக்கும். கொஞ்சம் சிரமப்பட்டு தாங்க இந்த மலையை ஏறணும். ஆனா கஷ்டப்பட்டு மலையின் உச்சியை அடையும் பொழுது சில்லென்று குளிர்ந்த காற்று நம்மை வருடும் பொழுது நம் களைப்பெல்லாம் காற்றோடு காற்றாக கலந்து போய்விடும். இந்த பெரியண்ணன் சுவாமி தான் காவல் தெய்வங்கள் அனைத்திற்கும் மூத்தவர் என்று கூறுகின்றனர். பெரியண்ணன் சுவாமிக்கு பல பெயர்கள் உள்ளன. கருப்பு, முனி, ஆள்முனி, கருப்பசாமி, பனையடி கருப்பு, சங்கிலி கருப்பு என்று பல பெயர்கள் உண்டு. கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வேண்டுதலும் நேர்த்தி கடன்களும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீய சக்திகளின் பிடியிலிருந்து நம்மை காக்க கோழிகளை வேல்களில் உயிருடன் குத்தி வைப்பதும், கிடா வெட்டுவதும், குழந்தை வரம் கேட்டு தொட்டில்கள் கட்டி வழிபடுவதும், திருமண தடை நீங்கவும், வீடு கட்ட நினைப்பவர்கள் பல கற்களை அடுக்கி கல் வீடு அமைப்பதும் போன்ற பல நேர்த்தி கடன்களை இங்கு செலுத்துகின்றனர். பில்லி, சூனியம், செய்வினை செய்தல் போன்ற பல விஷயங்களும் இருக்கு என்று நம்பப்படுகிறது. அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் பக்தர்களின் கூட்டம் இங்கு களை கட்டுகிறது. மலைவாழ் மக்களின் முக்கிய கோவிலாகவும் மலைவாழ் மக்களின் குல தெய்வமாகவும் பெரியண்ணன் சுவாமி விளங்குகிறார். வீடு கட்ட நினைப்பவர்கள் இந்த மாதிரி தான் கற்களை அடுக்கி வைத்துவிட்டு செல்கின்றனர். இந்த மாதிரி கற்களை அடுக்கி வைத்தால் வீடு கட்டலாம் என்பது பக்தர்களின் அசைக்க முடியா நம்பிக்கையாக இருக்கிறது. அடுக்குமாடி கட்டிடங்களில் வாழும் நகரவாசிகளுக்கும் அவசரமான விறுவிறுப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு இந்த கோவிலும் இயற்கை எழில் சூழ்ந்த இந்த மலையின் பாதையும் மன அமைதியை தரக்கூடியதாக உள்ளது. இம்மலை முழுவதும் மூலிகைகள் நிறைந்து உள்ளது. மூலிகையின் வாசத்தை சுவாசித்து கொண்டே நம் மலையின் மீது ஏறலாம். இப்போ இந்த கோவிலின் தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம். காசி சிவபெருமானாகிய காசி விஸ்வநாதர் தென்னகத்திற்கு வந்தார். அவரை தேடி அன்னை பார்வதி தேவியும் தென்னகத்திற்கு வந்தார். பார்வதி தேவிக்கு துணையாக அவருடைய அண்ணனாகிய பெருமாளும் வந்தார். இருவரும் மானிட ரூபம் எடுத்து பார்வதி தேவி காமாட்சி அம்மனாகவும் பெருமாள் பெரியண்ணனாகவும் உருவமெடுத்து வந்தனர். இருவரும் வைரசெட்டி பாளையத்திற்கு வந்து வைரசெட்டி என்பவரின் வீட்டில் காமாட்சி அம்மனை தங்கிக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு சிவபெருமானை தேடி கொல்லிமலையில் ஏறினார் பெரியண்ணன். பெரியண்ணன் கொல்லிமலையில் உள்ள குன்றின் மீது ஏறி சிவபெருமானை தேடிக்கொண்டிருந்தார். அவர் ஏறிய ஒவ்வொரு குன்றும் அவரின் பாரம் தாங்காமல் ஆட்டம் கண்டது. எனவே பெரியண்ணன் அந்த குன்றிலிருந்து அடுத்த குன்றிற்கு மாறினார். அடுத்த குன்றும் ஆட்டம் கண்டது. இதுபோல் 7 குன்றுகளில் ஏறி நின்ற பிறகும் கடைசியாக மாசிக்குன்றை அடைந்தார். மனித உருவில் இருந்த பெரியண்ணனை அங்கிருந்த மக்கள் வழிபடவே அவர்களின் பக்தியினால் மகிழ்ந்த பெரியண்ணன்
அங்கேயே தங்கி மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் என்பது தல வரலாறு ஆகும். நெடுநேரமாகியும் பெரியண்ணன் வராததால் அவரை தேடி கொல்லிமலைக்கு சென்றார் காமாட்சி. கொல்லிமலையின் மாசிக்குன்றில் பெரியண்ணன் இருப்பதை பார்த்த காமாட்சி தானும் அங்கு தங்குவதாக சொன்னார். பெரியண்ணனோ வேண்டாம் என்று சொல்லி காமாட்சியை கல்லாத்து கோம்பையில் தங்க வைத்தார் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. இக்கோவிலின் கருவறை கூரையால் கட்டப்பட்ட கூரை கொட்டகையாகத்தான் இருக்கும். கோவில் பார்ப்பதற்கு சிறிய அளவில் இருந்தாலும் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையும் பிரார்த்தனைகளும் நேர்த்திக்கடன்களும் சுவாமியின் மகிமைகளும் சக்திகளும் மிக மிக அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும். மாசி பெரியண்ணன் சுவாமி எவ்வாறு பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் என்றால், கையில் உள்ள வேலால் வேங்கை ஒன்றினை குத்தி காலால் மிதிக்கிறார். முறுக்கு மீசையுடனும் கோபமான கண்களுடனும் காட்சி தருகிறார். வைரசெட்டிப்பாளையத்தில் அன்னை காமாட்சி அம்மன் கோவிலும் உள்ளது. கோவிலுக்கு வரும் அனைவரும் இவ்வாறு கற்களை அடுக்கி வைத்து சென்றுள்ளனர். இந்த மாதிரி கற்களை அடுக்கி வைப்பதன் மூலம் நம்ம சொந்த வீடு கட்டலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இங்கிருந்து பார்க்கும் பொழுது இந்த மலையின் அழகு ரொம்பவே அருமையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இப்ப நம்ம மலையை ஏறி வந்துட்டோம். அதோ தெரியுது பாருங்க கோவில், அங்கதான் இப்ப நம்ம போகணும். கோவிலுக்கு பக்கத்துல பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், கெடா வெட்டுறாங்க பாருங்க. இந்த கோவில் ஃபுல்லாவே கோவிலை சுற்றியும் இந்த மாதிரி தான் வேல் கம்புகள் அங்கங்க குத்தி வச்சிருக்காங்க. இங்கேயும் பக்தர்கள் நிறைய கற்களை அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இப்படி இந்த கொஞ்ச தூரம் நடந்து போனோம் அப்படின்னா இங்க ஒரு அழகான குளம் இருக்குங்க. ஆனா பிளாஸ்டிக் கவர்கள்லாம் போட்டு ரொம்பவே அசுத்தப்படுத்தி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, சுவாமிக்கு நேந்தி விட்ட 2 கோழி இங்க நிக்குது பாருங்க. நாங்க சாதாரண நாள்ல வந்ததுனால இன்னைக்கு கூட்டம் ரொம்ப கம்மியாவே இருக்கு. இதுவே அமாவாசை, பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்கள்ல வந்தோம் அப்படின்னா கூட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இங்க கோவிலுக்கு பக்கத்துல சிறு வியாபாரிகள் சின்ன சின்னதா கடை வச்சிருக்காங்க. இந்த கோவிலை சுற்றியும் எங்க பார்த்தாலும் வேல் கம்புகள், கற்களை அடுக்கி வைப்பது, அருவா, அந்த மாதிரி விஷயங்கள் இங்க நிறைய இருக்கு. இங்க பாருங்க, இங்க எவ்வளவு பெருசா கற்களை அடுக்கி வச்சிருக்காங்க. பக்கத்திலே 2 அருவாவும் வச்சிருக்காங்க பாருங்க. இத பார்த்துட்டு கொஞ்ச தூரம் இப்படி நடந்து போனோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, உயிரோடு கோழிய வேல் கம்பில் குத்தி வைப்பாங்க அப்படின்ட்டு. இந்த இடம் தான் பாருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உயிரோட கோழிகளை வேல் கம்பில் குத்தி வச்சிருவாங்க. ஏன் அப்படி செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீய சக்திகளிடமிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்காக இவ்வாறு செய்றாங்க. இதுதான் சுவாமியை போய் பார்க்கறதுக்கான வழி. இங்கேயும் ஒரு பெரிய அளவிலான வேல் கம்பு இருக்குது பாருங்க. வேல் கம்பில் பூட்டு, துண்டு சீட்டு, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. கோவிலை சுத்தியும் பெரிய பெரிய மணிகள் தொங்குது பாருங்க. மரத்தில் தொட்டில்கள் கட்டி வச்சிருக்காங்க. குழந்தை இல்லா அன்பர்கள் வேண்டிக்கிட்டு தொட்டில்களை கட்டி வச்சா குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும். கோழி நேர்ந்து விடுறாங்க பாருங்க. சுவாமி கிட்ட வேண்டிக்கிட்டு பிரார்த்தனைக்காக கோழிகளை இந்த மாதிரி நேர்ந்து விடுறாங்க. இந்த கோவிலை சுற்றியும் பெரிய பெரிய மணிகளும் தொட்டில்கள்
பொம்மைகளை கட்டி வைப்பது, பெரிய அளவிலான அருவாக்கள், அருவாளில் எலுமிச்சம்பழம் சொருகி வச்சிருக்காங்க, இறந்தவர்களின் புகைப்படம், வேல், கத்தி, துண்டு சீட்டு, செப்பு தகடு என பல விஷயங்கள் இங்க இருக்கு. இதுதாங்க சுவாமியை பார்க்கறதுக்கான வழி. கம்பி மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்குள்ள போனோம் அப்படின்னா இங்க தான் மாசி பெரியண்ணன் சுவாமி கருவறை இருக்கு. இந்த கருவறைக்கு பின்னாடி ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மரத்துல காசுகளை அடிச்சு வச்சிருக்காங்க. அதாவது ₹1 காயின், ₹2 காயின் போன்ற காயின்களை மரத்துல அங்கங்க சொருகி வச்சிருக்காங்க. இந்த கூரை கொட்டகையில தான் பெரியண்ணன் சுவாமி இருக்கிறார். இங்க ஒரு பெரிய தொட்டில் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. பெரிய தொட்டில், துணிகளால் கூட தொட்டில் கட்டி வச்சிருக்காங்க. இந்த மரத்தை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்க காசு இருக்குது பாருங்க அடியில. மேல துணியை போட்டு கட்டி அதுல விசிட்டிங் கார்டுலாம் கட்டி வச்சிருக்காங்க. தொன்மையான முறையில் வேயப்பட்ட கூரையால் அமைந்துள்ள மாசி பெரியண்ணன் சுவாமி கருவறையை அப்படியே சுற்றி வரலாம். கோவிலை சுற்றி வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு சிலை இருக்கும், கொடிமரமும் இருக்கும். கொடிமரத்திற்கு முன்பு கருப்பசாமியும் குதிரையும் நம் கவலைகளை நீக்கி நம் கேட்டதை கொடுக்கும் பெரியண்ணன் சுவாமியும் இருக்காரு. சக்தி வாய்ந்த பெரியண்ணன் சுவாமியை எல்லாரும் நல்லா வேண்டிக்கோங்க. நன்றி.